ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் நடந்துட்டு இருக்கு. அடுத்த செமஸ்டருக்குரிய ரீஓப்பனிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கான அகாடமிக் கேலண்டருமே சேர்த்து தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த அகாடமிக் கேலண்டர் ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு காலண்டர் ஃபார்மேட்ல எந்தெந்த டேஸ்ல ஹாலிடேஸ் மொத்தம் எவ்வளோ நாள் போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அங்கே அகாடமிக் ஷெடியூலில் சொன்ன அதே டேட் தான், அதாவது ஜூலை 1லேருந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஹாலிடேஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெட் கலர்ல இருக்கலாம் கவர்மெண்ட் ஹாலிடேஸாக இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக கொடுத்து உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது வந்து நீங்கள் ஒர்க்கிங் டேஸ்ன்னு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஜூலை மந்த்துக்கு 23 டேஸு, அடுத்து ஆகஸ்ட் மந்த்துக்கு 20 டேஸு, அதுக்கப்புறம் செப்டம்பர் மந்த்துக்கு 20 டேஸு, அதுக்கப்புறம் அக்டோபர் மந்த்துக்கு 17 டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலாக டேலி பண்ணி நீங்கள் இந்த செமஸ்டர் எவ்வளோ போகிறீங்க அப்படின்னா 80 டேஸ் போகிற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 23 அடுத்து 20னா 43 அப்படியே வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இல்லை கீழே வந்து ஸ்டார் போட்டு என்னென்ன இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்னு வரல, அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இனிமேல் தான் வருவாங்க அட்மிஷன் போட்டு. ஸோ வரல அந்த அகாடமிக் கேலண்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி அஃபீஷியல் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.